ப்ரெஷஸ் கிஃப்ட் நீங்க வேஸ்ட் பண்றோம். ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க வந்து அதோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணி லைஃப் ஃபுல்லஸ்டா வாழணும், சந்தோஷமா வாழணும், எதுக்கு வாழ்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழணும். ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஒரு லெசன் இருக்கு, அந்த லெசன் நான் கத்துப்பேன். எந்த ஒரு சுச்சுவேஷன்லுமே ஒரு லெசன் கத்துக்கணும். வாட் இஸ் த லைஃப்? லைஃப்னா என்ன? ஸோ இதுல புருஷா பிரகிருதி ரெண்டு இருக்கு. புருஷா அப்படின்னா சோல், ஆன்மா. பிரகிருத்தினாக்கா என்வாயன்மெண்ட், பஞ்சபூதாஸ் அப்படி. இந்த பஞ்சபூதாஸ்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பஞ்சபூதாஸ்னா 5. ஃபர்ஸ்ட் ஆகாஷ். ஆகாஷ்னா ஸ்பேஸ், ஆகாஷ தத்துவம். ஸோ ரொம்ப சட்டில் மேட்டர் அது. இது வந்து டிவைன் மேட்டர் கூட சொல்லுவோம், இன்டெலிஜென்ஸ், காட், என்னென்ன கூப்பிட்டோம். இது ஆகாஷ தத்துவம், ஸ்பேஸ். வெரி சட்டில், வெரி ஃபைன் சட்டில் மேட்டர். கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சு மெஷர் பண்ண முடியாது. உயிர் இருக்குன்னா ஆகாஷ தத்துவம் இருக்குன்னு அர்த்தம். உயிர் போயிடுச்சுன்னா அது போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வெரி சட்டில், வெரி ஃபைன் among the Panchabuddhas. First is ஆகாஷ தத்துவம். ரெண்டாவது வந்து அதை விட கொஞ்சம் டென்ஸ் மேட்டர், கொஞ்சம் டென்சர். எதுனா ஏர், காத்து. செகண்ட். அதை விட கொஞ்சம் டென்சர் அப்படின்னா ஃபயர். அதை விட கொஞ்சம் டென்சர் அப்படின்னா வாட்டர். அதை விட டென்சர் அப்படின்னா எர்த் எலிமெண்ட். ஸோ ஸ்பேஸ், ஏர், ஃபயர், வாட்டர், எர்த், 5 elements, பஞ்சபூதாஸ். இதெல்லாம் சேர்த்து பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. புருஷா அப்படின்னா ஆன்மா, சோல். ஸோ இந்த புருஷா வந்து இந்த பிரகிருதியில வந்து ஃபியூஸ் ஆகிறப்போ, இன்டிகிரேட் ஆகிறப்போ, அங்க வந்து லைஃப் ஹேப்பன்ஸ் அந்த பிளானட். நம்ம உடம்பு இந்த கம்ப்ளீட்டா இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா டாக்டர்ஸ் நினைச்சுப்பாங்க இட்ஸ் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அப்படின்ட்டு. This body is not only made of atoms and molecules, this body is made up of atoms. ஏன்னா டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப அந்த டென்ஸ் மெட்டீரியல் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அந்த எர்த் எலிமெண்ட், ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர், இது மட்டும் தான் தெரியும். Body is made up of fluids and liquids and blood and bones and muscles அப்படின்ட்டு அந்த டென்சர் தான் தெரியும் டாக்டர்ஸ்க்கு. பட் அதுக்கும் மேல சட்டில் மேட்டர்ஸ் எவ்வளவோ இருக்கு. So doctors cannot see the Akash in the body. Akasha தத்துவம் தெரியாது, ஸ்பேஸ் எலிமெண்ட் தெரியாது, அந்த ஃபயர் எலிமெண்ட் தெரியாது, அந்த ஏர் எலிமெண்ட் தெரியாது. So the doctors are more focused on the earth and water. But there are subtler aspects that only spiritual science, only அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இதை பத்தி தெரியும். ஸோ நம்ம உடம்பு இருக்கு அப்படின்னா, திஸ் பாடி, இந்த நம்ம உடம்பு வந்து ஒரு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸால மட்டும் செய்யப்பட்டது கிடையாது, பஞ்சபூதாசும் சேர்ந்தது தான் இந்த உடம்பு. ஸோ பஞ்சபூதாசும் கலந்து அந்த அம்மாவோட கர்ப்பப்பையில இது உருவாக்கி அதுக்கப்புறம் இந்த புருஷான்றது இந்த பிரகிருதிக்குள்ள என்றோம். ஸோ இந்த உடம்பு வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் நம்மளுக்கு. லட்சக்கணக்கான நேச்சர் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேச்சர் ஸ்பிரிட்ஸ்லாம் யாருன்னா பிரகிருதியோட ஒரு என்லைட்டன், பிரகிருதியில என்லைட்டன் பீயிங்ஸ், நேச்சர் ஸ்பிரிட்ஸ். ஸோ லட்சக்கணக்கான நேச்சர் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த பாடியை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ப்ரெஷியஸ் இந்த பாடி. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வரப்போ ஒரு ஸ்பெர்ம் அண்ட் ஒரு எக் ரெண்டு வருது. அதுக்கப்புறம் அது அப்படியே பிரிஞ்சு ஒரு ஜைகோட்டா மாறுது. அதுக்கப்புறம் ஸ்லோவா அந்த பாடி ஸ்டார்ட் டெவலப் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹார்ட், அதுக்கப்புறம்
லிவர், கிட்னிஸ் அப்படின்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி செல் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. எதை பேஸ் பண்ணி அந்த உடம்பு உருவாகுது? புருஷாவை பேஸ் பண்ணி, அந்த சோலை பேஸ் பண்ணி. ஸோ அந்த சோலோட ப்ளூ பிரிண்ட், அந்த சோலோட எனர்ஜி, அந்த சோலோட கர்மா, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த உடம்பு ப்ரிப்பேர் ஆகும் பிரகிருதியில. அது ப்ரிப்பேர் ஆன பிறகு the Purusha will enter, the soul will enter. So there are நிறைய லட்சக்கணக்கான இன்விசிபிள் நேச்சர் ஸ்பிரிட்ஸ் இதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி நீங்க ஒரு மூவி பாக்குறீங்க அப்படின்னா, ஸ்கிரீன்ல மூவி பாக்குறீங்க, மூவி ஆர்டிஸ்டுங்க, ஹீரோ ஹீரோயின் கேரக்டர் ஆர்டிஸ்டுங்க ஒரு 10-20 பேர் இருப்பாங்க, இல்ல 30 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த மூவி எடுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அது பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ், உங்க கண்ணுக்கு தெரியாது. ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் கேரக்டர் ஆர்டிஸ்டுங்க ஒரு 20-30 பேர் தான் தெரிவாங்க. பட் கேமராமேன், டெக்னீஷியன், லைட் மேன், மேக்கப் மேன், டிரைவர், அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்குற ஆளு, வெயிட்டர், ட்ராலி பாய், கிராஃபிக்ஸ் டிசைனர், போட்டோகிராஃபர், எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஸோ ஒரு படம் 2.5 மணி நேரம் படம் எடுக்கிறதுக்கு ஒரு 5 மாசம் 6 மாசம் ஆயிரக்கணக்கான பேர் கலந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா மூவி 2.5 hours. பட் அதுக்கு அவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்கு. அதே மாதிரி இந்த உடம்பு உருவாக்குறதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க், நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க். இந்த பேக்ரவுண்ட் ஒர்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்ததுன்னா பிரகிருதி. ஸோ 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்த பேக்ரவுண்ட் ஒர்க்ல. அந்த ஆன்மா இந்த உடம்புல வர்றதுக்கு முன்னாடி இந்த உருவாக்குற குழந்தை, அம்மா வயிற்றுல உருவாக்குற இந்த குழந்தை எதை பேஸ் பண்ணி உருவாக்குது அப்படின்னா, அந்த ஆன்மாவோட சக்தி. அந்த ஆன்மாவோட சக்தியை பேஸ் பண்ணி, கர்மாவை பேஸ் பண்ணி உருவாக்குது. இங்க உங்களுக்கு 3 ஃபேக்டர்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இச்சா சக்தி. தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த என்வாயன்மெண்ட், அந்த பிரகிருதி கலந்து ஒர்க் பண்ணுது. 3 ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இச்சா சக்தி. இச்சா சக்தினா வில் பவர், வில் பவர் ஆஃப் த சோல். செகண்ட் ஞான சக்தி. ஞான சக்தினா நாலேஜ் பவர், த நாலேஜ் பவர் ஆஃப் த இன்கமிங் சோல். தேர்ட் கிரியா சக்தி. கிரியா சக்தினா த ஒர்க் ஃபோர்ஸ். கிரியானாக்கா இந்த ஒர்க் ஆக்ஷன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் 3. நான் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இச்சா சக்தி, 2 ஞான சக்தி, 3வது கிரியா சக்தி. சக்தினா என்ன? பவர். ஸோ இந்த 3 ரகமான பவர் பேஸ் பண்ணி இந்த என்வாயன்மெண்ட், இந்த பிரகிருதி ஆக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு கட்டணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த வில் பவர் வேணும். எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ற அந்த வில் பவர் வேணும். எனக்கு ஒரு அழகான வீடு வேணும், நான் தங்கறதுக்கு எனக்கு ஒரு அழகான வீடு வேணும், கம்ஃபர்டபுளான வீடு வேணும் அப்படின்ற வில் பவர் முதல்ல இருக்கணும். அந்த வில் பவர், அந்த டிசையர் இல்லைன்னா உங்களால வீடு வராது. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஹேவ் தட் வில் பவர். நெக்ஸ்ட் இச்சா சக்தி, நாலேஜ். இந்த வீடு கட்டுறதுக்கு யார் ரைட் பர்சன்? ஒரு நல்ல இன்ஜினியர், ஒரு டெக்னீஷியன், ஆர்கிடெக்ட், ஒரு வாஸ்து எக்ஸ்பர்ட், எல்லாரையும் கூப்பிட்டு அந்த அவங்களோட நாலேஜை எடுத்துக்கிட்டு டிசைன் பண்ணி, நல்லா டிசைன் பண்ணி, அதோட விட்டா வீடு வருமா? வர. So then you have to put it in action. அது கிரியா சக்தி. தென் ஒரு மேஸ்திரிங்க, சித்தாளுங்க, லேபரர்ஸ், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அது எக்ஸிகியூஷன் பவர் தான் கிரியா சக்தி. ஸோ அவ்வளோ ப்ரெஷியஸ் இந்த உடம்பு. ஸோ இந்த உடம்பை நம்ம ரொம்ப ஜாகிரதையா காப்பாத்திக்கணும். இது நம்மளோட ஸ்வதர்மம். ஸ்வதர்மன்றது தியானம். 100% ஸ்வதர்மம் தியானம். பரதர்மம்னா மற்றவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சர்வீஸ். ஆனா இந்த உடம்பு இருக்கே, நம்மளோட உடம்பு, இது நாம கிடையாது. ஆனா நம்ம இந்த உடம்புல இருக்கிறோம்.
ஸோ நம்ம உடம்ப பார்த்துக்கிறது, பிசிக்கலா நம்மளோட ஹெல்த் பார்த்துக்கிறது வந்து இது ஸ்வதர்மம் பரதர்மம் ரெண்டுத்தையும் சேர்ந்தது. இன் பிட்வீன் நம்மளோட ஹெல்த் பார்த்துக்கிறது வந்து ஸ்வதர்மம் பிளஸ் பரதர்மம் ரெண்டும். So the most important point is we have to take care of our health. ஏன்னா இந்த லைஃப்ன்றது நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கை அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு, இந்த உடம்ப ப்ரிப்பேர் பண்றதுக்கு, இந்த எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கறதுக்கு இவ்வளவு நேச்சர் ஸ்பிரிட்ஸ் ஒர்க் பண்றாங்க பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ஸ். ஸோ அதை இக்னோர் பண்ணிட்டு you should not spoil your health. Then you are wasting a precious gift. The precious gift நீங்க வேஸ்ட் பண்றோம். ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க வந்து அதோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணி லைஃப் ஃபுல்லஸ்டா வாழணும், முழுமையான வாழ்க்கை வாழணும். The very nature of the soul is adventurous. The very purpose of life is to be happy. சந்தோஷமா வாழணும். எதுக்கு வாழ்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழணும். ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஒரு லெசன் இருக்கு, அந்த லெசன் நான் கத்துப்பேன். எந்த ஒரு சுச்சுவேஷன்லுமே ஒரு லெசன் கத்துக்கணும். ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த லெசன்ஸ். சில பேர் கேட்பாங்க, சார் நான் லெசன்ஸ் எப்படி சார் கத்துக்கிறது? நான் மைண்டை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணா லெசன்ஸ் புரியாது உங்களுக்கு. லெசன்ஸ்ன்றது சோல் லெசன்ஸ். ஸோ சோல் லெசன்ஸ் உங்களுக்கு என்னன்னு புரியணும்னாலே உங்க மைண்ட் எப்படி பண்ணும். ஏன்னா உங்க மைண்ட் வந்து ஒரு ஃபாக் மாதிரி இருக்கு. ஸோ அந்த மைண்டை நீங்க எம்டி பண்ணீங்கன்னா அந்த ஃபாக் கிளியர் ஆயிடும், மங்களா இருக்கும். நீங்க மைண்ட் வந்து ரொம்ப மங்களா உங்களுக்கு தெரியும், உன்னால பார்க்கவே முடியாது. ஒரு லேயர் மாதிரி, ஒரு கர்டன் மாதிரி, ஒரு ஸ்கிரீனு, ஒரு கர்டன் மாதிரி உங்க மைண்டு. யாருக்கு கர்டன் மாதிரி? உங்களோட பிசிக்கலுக்கு, உங்களோட சோலுக்கு. மைண்ட் வந்து ஒரு கர்டன் மாதிரி. ஸோ எப்ப நீங்க அந்த மைண்டை எம்டி பண்றீங்களோ அப்போ வந்து அந்த கர்டன் ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிடும். அந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிடுச்சுனாக்கா நீங்க கிறிஸ்டல் கிளியரா பார்க்கலாம் வாட் இஸ் யுவர் சோல் லெசன். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதுக்காக பிறந்தோம், பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, வாட் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெத், இதெல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மைண்ட் எம்டி ஆக தான் இதெல்லாம் நேச்சுரலா புரியும். நீங்க எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாம உங்களுக்கு தானா புரியும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கண்ணை மூடி உட்காந்து நீங்க வந்து மூச்சு கவனிக்கணும். அப்ப தானா மைண்ட் எம்டி ஆகும். ஸோ ஓவராலா உங்களுக்கு உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு தெரியும், நீங்க என்ன கத்துக்க வேண்டிய லெசன் தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்க இந்த சோல் லெசன்ஸை நீங்க கத்துக்கணும் அப்படின்னாக்கா எம்டிங் த மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தியானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்க மெடிடேஷன் பண்ணா காட்டி உங்களுக்கு சோல் லெசன்ஸ் என்னன்றது புரியுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே நீங்க எவ்ரிடே தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா டக்க 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 டக்குன்னு கத்துப்பீங்க லெசன்ஸ், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ லைஃப் இஸ் வெரி ப்ரெஷியஸ். கியூல நின்று சாதிச்சு வாங்கின ஜென்மம் இது. அங்க எத்தனையோ பெரிய ஹையர் வேர்ல்ட்ஸ்ல பெரிய கியூ இருக்கு. ரைட் பேரண்ட்ஸை சூஸ் பண்ணணும், ரைட் என்வாயன்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் நீங்க கத்துக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் லைஃப் டைமுக்கு. எல்லாமே அது அமைஞ்சு வர்றது ரொம்ப இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ் திங். ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இருந்தாக்கா உங்களுக்கு அதோட ப்ரெஷியஸ்னஸ் தெரியும். அது எவ்வளோ பவித்திரமானது, எவ்வளோ அற்புதமானது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து யூ வில் வேஸ்ட் த லைஃப். புனரப்பி ஜனனம் புனரப்பி. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாப்பினஸ் சயின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஹாப்பினஸ் சயின்ஸ் எப்படி வரும்? எங்க ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இருக்கோ அங்கதான் உங்களுக்கு ஹாப்பினஸ் சயின்ஸ் பத்தி புரியும். ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இல்லாத இடத்துல உங்களுக்கு ஹாப்பினஸ் சயின்ஸ் பத்தி தெரியாது. ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? தியானத்து மூலியமா, த்ரூ மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டூல், பவர்ஃபுல் டூல். இப்ப நீங்க கப்பல்ல போயிட்டு இருக்கீங்க, கடல் சுத்தி வாட்டர், கண் பார்க்குற இடத்துல கண்ணெற்ற தூரத்துக்கு தண்ணி தான். ஆனா அந்த கப்பல் அந்த டெஸ்டினேஷன் எப்படி போய் சேரும்னாக்கா அந்த பொசிஷனிங், அந்த கம்பாஸ், அந்த டைரக்ஷன், அந்த ஜிபிஎஸ் வச்சுதான் போய் சேரும். ஸோ இந்த மெடிடேஷன்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. ஆன்மாக்கு
தியானம் ஒரு ஜிபிஎஸ். கைட் பண்ணும், கரெக்டா கைட் பண்ணும்.